வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் முகநூலை திறந்த உடனே பிரமிளா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன். உடனே நினைவுகள் ரொம்ப பின்னோக்கி சென்று விட்டன. 1973 வெளிவந்த படம் அது. அவங்கள பற்றி ஒரு சில நினைவுகள். அரங்கேற்றம் படம் கே பாலச்சந்தர் படம். அதில் இவங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அது ஒன்றும் முதல் படம் கிடையாது, அதுக்கு முன்னாடி 2-3 படம் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் சர்ச்சைக்குரிய ஒரு கேரக்டர். சாதாரணமாக எந்த நடிகையும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த ரோலில் நடிக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்க துணிஞ்சு நடித்தாங்க. ஏன்னா அது ஒரு விலை மாது கேரக்டர், சரிங்களா? அது மட்டுமல்ல, அன்னைக்கே உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஜாதிகளிலும் தப்பு தண்டா நடக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைதான் ஒரு மனிதனை மாற்றும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக பாலச்சந்தர் சார் சொல்லியிருப்பார். சூப்பரான ஒரு படம் அது. அப்போது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த மூத்த மகள் தனக்கு கீழே 2-3 தங்கச்சி தம்பி, அதில் தம்பி டாக்டர் ஆகணும், தங்கச்சி பாடகி ஆகணும், குழந்தைங்கள்லாம் படிக்குதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போனோம். அந்த காலத்தில் வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்பா கூட சண்டை போட்டு போட்டி போட்டு தான் ஜெயிச்சு போனான். ஆனால் வேலைக்கு போன இடத்துல வேறு மாதிரி ஆகிப்போச்சு அவளுடைய வாழ்க்கை. அதுக்காக அவன் பின்வாங்கலை, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். ஒரு தியாகியாக மாறிட்டான் இந்த குடும்பத்துக்காக. யாருக்கும் தெரியாது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாரு ஒருத்தர், சசிகுமார். அவரும் பிரமிளாவும் வீட்டில் நேருக்கு நேரம் சந்திச்சப்போ 2 பேருக்கும் அதிர்ச்சி, இடி மின்னலெல்லாம் வர்ற மாதிரி ஒரு காட்சி. ஏன்னா இவர் பிரமிளாவிட்ட ஒரு வாடிக்கையாளராக போயிருக்கார். 2 பேருக்குமே அடையாளம் தெரியுது. அப்போ கூட அவர் கேட்பார், நீ ஒரு பிராமண பொண்ணா அப்படின்னு ஒரு அடி அடிப்பார், கன்னத்தில் அடைவார். அவரும் திருப்பி கேட்பாங்க, பிரமிளாவும் திருப்பி கேட்பாங்க, நீ மட்டும் பிராமண பையனா அப்படின்பாங்க. அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பிராமணன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு ஒரு நியதி இருக்குது. அப்போது அதில் இருந்துட்டு அவங்க இப்படி செய்யக்கூடாதுங்கிறத சுட்டி காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ராமாவே எழுதியிருக்காரு, எங்கே பிராமணன் அப்படின்னு ஒரு நாடகமே போட்டிருக்காரு. அந்த நியதிகளை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி. பட் இவங்க 2 பேருமே அது விதிவிலக்காக வர்றாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாரு. சாதாரணமாக தீய செயல்களுக்கெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கீழ் ஜாதியை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க தான் திருடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, கொலை பண்ணுவாங்க, கற்பழிப்பாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை. எல்லா ஜாதியிலையும் இருப்பவர்கள் மனிதர்கள். மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். அப்போது அந்த ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது மனசாட்சி என்று ஒன்று தடுக்கும். அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் தான் உன் மனசாட்சி, உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த தடுக்கும் போது, அந்த மனசாட்சி உங்கள் கையை பிடித்து பின்னே இழுக்கும்போது எத்தனை பேர் வருகிறீர்கள் பின்னால்? பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மனநிலையில் 100க்கு 90 பேர் போயிடுறீங்க, 10 பேர் தான் திரும்புகிறாங்க, சரிங்களா? அதனால் அந்த கருத்தை அன்னைக்கே ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும் பாருங்க. அந்த ஒரு குழந்தை இந்த பிரமிளாவுடைய மாராப்பு சேலையை அப்படி அந்த முந்தானையை பிடிச்சி இழுக்கும்போது விலகிடும். ஜாக்கெட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்போ எல்லாம் பதறுவாங்க, மூடு மூடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மக்கள் சுற்றி ஆம்பளைங்கள்லாம், வேறு ஆம்பளைங்கள்லாம் நிற்கிறாங்களே அப்படின்னு. ஆம்பளைங்கனாலே மரத்து போச்சு அப்படின்னு ஒரு வசனத்தை போடுவார். அப்போ கூட என்னதே என்னதே அப்படிம்பாங்க. அப்போ அவங்க அப்பா எஸ்வி சுப்பையா சொல்லுவார், அசடு, அப்போ ஏன் பொண்ணுடி ஆம்பளைங்கன்னா மறந்து போச்சுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு தன்னை தியாகியாக உருக்கிக்கிட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் என்ன சோகம்னா, அந்த படம் சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் தங்கப்பதக்கம் அப்படிங்கிற சிவாஜி படத்தில் கூட மருமகளாக நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீகாந்துக்கு ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த கேரக்டரில் நடித்ததுனால அவங்களுக்கு தமிழ் பட வாய்ப்புகள்
வெகுவாக குறைஞ்சி போச்சு, நிறைய கிடைக்கல. நல்ல நடிகை, அற்புதமான நடிகை. அந்த வாயை அப்படி வச்சுட்டு அப்படின்னு ஒரு சிரிப்பான். ஆடாடா, கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. ஏதோ இன்றைக்கி அந்த முகநூல் பார்த்ததுனால அது பின்னாடி போக வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்லேருந்து விலகி மலையாளத்துக்கு போய் அங்கே நல்ல கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பில் இப்போ இருக்காங்க. அது மட்டும் நிச்சயம். பிரமி பெல்ட்ஸ்னு இந்த ஃபேன் பெல்ட் எல்லாம் தயாரித்தாங்க, கோயம்புத்தூரில் கம்பெனி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. விளம்பரங்கள் பார்த்ததோடு சரி, அது இருக்கா இல்லையா, யார் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. சரிங்களா? இது எதுக்காக இன்றைக்கி இந்த நினைவுகள் அப்படின்னா, அந்த படம் ஒரு பாடம். இன்றைக்கி அந்த பிரமிளாவை பற்றி ஒரு சில சிந்தனைகள். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆணித்தரமான படம் இப்போ சமீபத்தில் வருமானு தெரியல. ஜாதியை நாசுக்க கையாண்டிருக்காரு பாலச்சந்தர். மெடிக்கல் காலேஜில் படிக்க நினச்ச தம்பியும் சரி, பெரிய பாடகி ஆகணும்னு நினச்ச தங்கச்சியும் சரி, அப்பா அம்மா உட்பட எல்லாருமே அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டுறாங்க. கடைசியில் டால்டா டப்பாவோட மெரினா பீச்சில் பைத்தியமாக சுற்றுற மாதிரி முடிச்சுடுவாங்க. இந்த படம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது. இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். புரட்சிகரமான படம், அதனால் புரட்சிகரமான கருத்துக்களாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.